அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 119 வசனம் 12 நாம் இன்னைக்கு வாசித்து சிந்திக்கலாம். கர்த்தாவே, நீர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த 119வது சங்கீதத்தை சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்ற வசனத்தை சிந்தித்தோம். ஒரு விசுவாசினுடைய பழக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் கொண்டிருக்கிற மனிதனாய், கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே கொண்டிருந்து அதை நடைமுறைப்படுத்துகிற மனிதனாய், பாவத்துக்கு எதிராக போராடுகிறவனாய், பாவத்தை எதிர்த்து போராடுவதற்கு வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்தோம். அது சொல்லி முடிச்சுட்டு இந்த சங்கீதக்காரன் 12ஆம் வசனத்தில் சொல்றார், கர்த்தாவே, நீர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்றார். கர்த்தரை ஏன் சோத்தரிக்கணும்? அவர் ஏன் சோத்தரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய குணாதிசயங்களை அறிந்து அவர் யார் என்பதை உணர்ந்து அவரை துதிப்பது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் யார்? நம்மளுடைய தேவன் யார் என்று பார்க்கும்போது அவர் நித்தியமும் தனக்கு தானே போதுமான தேவனாயிருக்கிறார். அவர் பூர்ணமான தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:11 வசனத்தில் பூர்ணமான தன்னுடைய மேன்மையை சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்ம 1 தீமோத்தேயு 6 திருப்பிக் கொள்ளும்போது 6:15-16 வசனம் சொல்லுது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமும் ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயத்தை சொல்றார். என்ன குணாதிசயம் சொல்றார்? அவர் நித்தியமான தேவன். அடுத்தவர் ஏக சக்கராதிபதி. ஏக சக்கராதிபதினா அனைத்தையும் ஆளுகிற ராஜா. அவருடைய கட்டுப்பாட்டு கீழாக அவர் இந்த உலகத்தையும் தன்னுடைய படைப்பு அனைத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லுது. அடுத்தவர் தான் ஆண்டவர். அவர் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனா இருக்கிறார். அந்த தேவன் ஒருவர். அடுத்தவர் சாவாமை உள்ளவர். தேவனுக்கு சாவே கிடையாது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அடுத்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், பாவம் இல்லாதவர், பரிசுத்தர். அவர் இடத்துல பாவம் காணப்படலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். நீங்களும் நானும் அவரை பார்க்க முடியாது. அவருக்கு தான் கனமும் மகிமையும் வல்லமையும் கொடுக்க வேண்டும். இப்போ ஏன் கடவுளை நீங்களும் நானும் சோத்தரிக்கணும்? ஏன் தேவனை நீங்களும் நானும் துதிக்கணும் அப்படின்னா, அவருடைய மேன்மையான குணாதிசயம் அப்படிப்பட்டது. அடுத்த சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவம் வானங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று பார்க்குறோம். அடுத்து 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமார் நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். கடவுள் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய அளவில் கடவுள் இல்லை. நீங்களும் நானும் புரிஞ்சிக்க முடியாத அளவில் இருக்கிறதுனால தான் அவர் தேவனாக இருக்கிறார். அதனால இந்த வசனம் சொல்லுது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது. இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மேன்மையானவர். மனிதனால் காணக்கூடாதவர். மனிதன் ஒருபோதும் தேவனை கண்டதில்லை. இப்போ பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயம், அவர் நித்தியமானவர், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் சாவாமை உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் மாறாத தேவன், அவர் மேன்மையுள்ள தேவன். அடுத்து பார்க்கும்போது அவர் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்வதும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது 24-25 வசனத்தை பார்க்கும்போது, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. தேவனுக்கு உங்கள் கையிலையும் என் கையிலேருந்து பணிவிட தேவையில்லை. உங்களுக்கு எனக்கு தேவை இருக்க மாதிரி அவருக்கு தேவை கிடையாது. அவர் தனக்கு தானே போதுமான தேவனாய், தன்னில் தானே நிறைவுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் யார் என்று தெரியும் போது தான் தேவனை துதிக்க முடியும், தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த காலை வேளையில் தேவனுடைய மேன்மையான குணாதிசயத்தை பாருங்கள். இந்த வேதத்தில் தேவனுடைய மேன்மையான குணாதிசயங்கள் வெளிப்படுத்தியிருக்கு. இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த குணாதிசயத்தை அறிந்து அவரை ஆராதிக்க, அவருக்கு துதி செலுத்த, அவரை சோத்தரிக்க இந்த காலை வேளையில் தேவன் உங்களை அழைக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.